அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் கடக ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். குரோதி வருடத்தின் 3வது மாதம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம். மாத கிரகமான சூரியன் ஆனி மாதம் 1 முதல் 32 வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார். ரிஷப ராசியில் குரு, மேச ராசியில் செவ்வாய், மீன ராசியில் ராகு, கும்பராசியில் சனி, கன்னிராசியில் கேது. சந்திர பகவான் உத்திர நட்சத்திரம் கன்னிராசியிலிருந்து ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார். 9 நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி கடக ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம். நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி. கடக ராசி அன்பர்களுக்கு இந்த ஆனி மாதத்தை பார்த்திங்கன்னா, தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி 12வது வீட்டிலே விரயத்திலே இந்த மாதம் சஞ்சாரம் செய்கிறார். தனக்காரகன் குடும்பக்காரகன் 12வது வீட்டிலே மறைந்து சஞ்சாரம் செய்யும்போது இந்த மாதம் உங்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படுகிறது. பண வரவு உண்டு. உங்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் இந்த மாதம் நடக்க ஆரம்பிக்கும். 12ஆம் வீட்டின் அதிபதி ஆனி மாதம் 6ஆம் தேதி மேற்கே உதயமாகிறார். இந்த மாதம் விரயஸ்தானம் மிக பலமாக இருக்கிறது. அயன சயன போகஸ்தானம் பலமாக இருக்கும்போது பயண அலைச்சல், வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் வாய்ப்பு, சில மாற்றங்களை கடகராசி என்பர்கள் இந்த மாதம் சந்திக்க போகிறீங்க. தந்தையிடம், தந்தை வழி உறவுகளிடம் கொஞ்சம் பகை விரோதம் இல்லாமல் பார்த்துங்க. உங்கள் அப்பா சொல் பேச்சை கேட்டு கடகராசி என்பர்கள் செயல்படுங்க. அரசுக்காரகன் சூரிய பகவானாக இருக்கும்போது அரசு வழியில் கொஞ்சம் அலைச்சல்கள் இந்த மாதம் ஏற்படும். கடகராசிக்கு 8வது வீட்டிலே அஷ்டமத்திலே ஆனி மாதம் 5ஆம் தேதி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்கிறார். ஆனி மாதம் 5ஆம் தேதி முதல் அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறையும். நோய் நொடி தொந்தரவுகள் நீங்கும். உடல் ஆரோக்கியம் பலமாக இருக்கும். பழைய கடன் பழைய பாக்கி கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு. தடை தாமத நிலை கடகராசி என்பதற்கு நிவர்த்தி ஆகிறது. கடகராசிக்கு 9வது வீட்டிலே ஆனி மாதம் 1ஆம் தேதி முதல் ராகு பகவான் சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ராகுவும் சனியும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். 9வது வீட்டிலே பாக்கியத்திலே ராகு பகவான் சனி பகவான் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும்போது கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நல்லா ஆதாயம் வரலாம். நீங்கள் சந்திக்கக்கூடிய நபரும் உங்களை சந்திக்கக்கூடிய நபரும் உண்மையாக இருப்பாங்க. செல்ஃபோனு, கம்ப்யூட்டரு, மீடியா, தொலை தொடர்புகள் வழியில் நல்ல ஆதாயம் உண்டு. தந்தையை விட்டு பிரிந்து வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சென்று உங்கள் சுய முயற்சியால் சொந்த உழைப்பால் வேலை தொழில் செய்து வருமானம் பொருளீட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பாக்கியத்திலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது உங்கள் தந்தையாருக்கு சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு, மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குடும்ப பெரியோர்கள், உங்களை விட வயது பெரியவர்களிடம் அவர்கள் சொல் பேச்சை கேட்டு மதிப்பு மரியாதை கொடுத்து கடகராசி என்பர்கள் நடந்து கொள்ள வேண்டும். கடகராசிக்கு 10வது வீட்டிலே தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே 4 வருடங்களுக்கு பிறகு செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கர்ம ஜீவனஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெறும்போது குடும்பத்தில் வயதானவர்கள் பெரியோர்கள் நோய்வாய்ப்பட்டு படுத்திருக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இப்போ பார்த்திங்கன்னா முடியாமல் இறக்கும் சூழ்நிலை கூட ஏற்படும். தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது பெரியோர்கள் இறந்து அவர்களுக்கு கர்ம காரியங்கள் ஏம காரியங்கள் செய்யக்கூடிய நிலை சில கடகராசி என்பளுக்கு இந்த மாதம் ஏற்படும். 10வது வீட்டிலே தொழில்ஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கும்போது தொழில் வேலையில் இருந்து வந்த போட்டி பொறாமை நிலை மாறும். வேலை தேடி கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்து வேலை தேடினீங்கன்னா கண்டிப்பாக வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பகை போட்டி விரோதம் நீங்கும். வேலை இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் தொழிலில் தடையின்றி வருமானம் பெறலாம். விவசாயிகளுக்கு இந்த மாதம் சிறப்பு. பூஞ்செடி பயிர் செய்து கொண்டிருப்பவர்கள்
இந்த மாதம் வந்து பூ விளைச்சல் அதிகரிக்கும். பூ மகசூல் கூடும். பூ வியாபாரிகளுக்கு, பூ விவசாயிகளுக்கு இந்த மாதம் சிறப்பு. பூமி, நிலம், மண் சார்ந்த தொழில் வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு சிறப்பு. ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடோ மனையோ நிலமோ வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வந்து பேர் அதிர்ஷ்டம் உண்டு. செவ்வாய் பகவான் 10ஆம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று அவருடைய 7ஆம் பார்வை சுகஸ்தானத்தின் மேல் விழுகிறது. வீடு, மனை, நிலம் இந்த மாதிரி வந்து அசையா சொத்து யோகம் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. தடைப்பட்ட வீட்டு வேலையை செய்து முடிக்கலாம். புதிய வீடு கூட கட்டலாம். நிலபுல சொத்து, வீட்டு மனையோ அல்லது விவசாய நிலமோ வாங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது விற்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த மாதம் வந்து நீங்கள் சொல்கிற விலை இந்த மாதம் வந்து எதிர்பார்த்த மாதிரி வீடு விற்கக்கூடிய வாய்ப்புகளும் கடகராசி அன்பர்களுக்கு உண்டு. 4வது வீட்டை செவ்வாய் பகவான் பாரி செய்யும்போது தாயார் உடல் ஆரோக்கியம் மேம்படும். வீடு, மனை, வண்டி, வாகனங்கள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும். பணம் வரும். அந்த பணத்தை வந்து இந்த மாதம் வந்து சேமிக்க முடியாது. உடனே வந்து மாதச்சம்பளம் வாங்கின உடனே இந்தாட்ட வந்து செலவுகள் அதிகரிக்கும். லாபஸ்தானமான 11வது வீட்டிலே குருபகவான் வந்து அமர்ந்திருக்கிறார். கடகராசி என்பவர்களுக்கு குருபலன் மிகச்சிறப்பாக இருக்கிறது. திருமண வயதில் உள்ளவர்கள் முதல் தரமாக இருந்தாலும் சரி, 2ஆம் தரமாக இருந்தாலும் சரி, திருமண வயதில் உள்ளவர்கள் கொஞ்சம் முயற்சி செய்து வரன் பார்க்கும்போது இந்த ஆனி மாதமே கூட வரன் செட் ஆவதற்கான வாய்ப்பு உண்டு. ஏன்னா வந்து 2ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் 12வது வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். அயன சயன போக விரயஸ்தானத்திலே குடும்பாதிபதி அமர்ந்திருக்கும் போது உள்ளூரை விட்டு வெளியூரில் அல்லது வெளி மாவட்டம், வெளிநாட்டில் வரன் தேடும்போது கடகராசி என்பளுக்கு உடனே செட் ஆகும். கொஞ்சம் வந்து பயண அலைச்சல் இந்த மாதம் கடகராசி என்பளுக்கு உண்டு. குருபகவான் 11வது வீட்டில் அமர்ந்து 3வது வீட்டை பாரி செய்யும்போது இந்த மாதம் வந்து கடகராசியின் அதிபதி கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார். தைரிய வீரியஸ்தானத்திலே ராசிநாதன் அமர்ந்து கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்யும்போது தைரியமாக நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம். தைரியமாக நீங்கள் எண்ணிய எண்ணங்கள் இந்த மாதம் வந்து ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருபகவான் பார்வையில் கேது சந்திரன் அமர்ந்திருக்கும் போது குருச்சந்திர யோகம் ஏற்படுகிறது. தம்பி, தங்கை, உடன் பிறந்தவர்களிடம் இந்த மாதம் வந்து ஒரு சுமூக நிலை கடகராசி என்பளுக்கு காட்டுகிறது. ஆனி மாதம் 12ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு புதன் வருகிறார். விரயத்திற்கும் 3ஆம் வீட்டிற்கு அதிபதியானவர் ஜென்ம ராசிக்கே வரும்போது கொஞ்சம் அலைச்சல், வேலை விஷயமா, தொழில் விஷயமா, பிரயாணம், இடப்பெயர்வு, இப்படி வந்து ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறக்கூடிய நிலை ஏற்படும். கொஞ்சம் வந்து மனக்குழப்பம் அதிகரிக்கும். எதையோ ஒன்று நீங்கள் வந்து யோசிப்பீங்க. அதிகமாக வந்து அலைச்சலை காட்டுகிறது. ஆனி மாதம் 23ஆம் தேதி வரை சுக்கிரபகவான் வந்து அஸ்தங்க நிலையில் சஞ்சாரம் செய்கிறார். ஆனி மாதம் 23ஆம் தேதி ஜென்ம ராசிக்கு சுக்கிரன் வருகிறார். புதன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது சினிமா துறை, கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு, நடிகர் நடிகைகளுக்கு, பாடலாசிரியர்கள், கதையாசிரியர்கள், உங்களுடைய கற்பனை திறன் உலக அறியும். ஜென்ம ராசியிலே புதன் சுக்கிரன் கூட்டணி சேரும்போது இனிமையான அனுபவங்கள் பல. இளைஞர்களுக்கு காதல் மலரும், கல்யாணம் நடக்கும். பிரிந்த கணவன் மனைவி, பிரிந்த காதலர்கள், பிரிந்த நண்பர்கள் மீண்டும் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழலாம். கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த சண்டை சச்சரவு நீங்கும். தகாத உறவு, கெட்ட பழக்க வழக்கங்கள் கடகராசி என்பளுக்கு இந்த ஆனி மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு நீங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. கலத்தரக்காரகன் சனி பகவான் வக்ரகதியில் பின்னோக்கி வரும்போது கடகராசி என்பர்கள் எதிர்வரக்கூடிய ஒரு 140 நாட்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு நல்ல காலம், திருமணம் நடக்கும். இந்த காலத்தை தவற விட்டு விடாதீங்க. கணவன் மனைவிக்குள் சண்டை போட்டு பிரிந்தவர்கள் பேசி மீண்டும் சமாதானமாக ஒன்று சேர்ந்து வாழுங்க. சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டம் கடகராசி என்பளுக்கு அஷ்டமச்சனியின் அவஸ்தைகள் குறைகிறது. இந்த கால நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஆனி மாதம் 5ஆம் தேதிக்கு பிறகு கடகராசி அன்பர்களுக்கு சுப விரய செலவுகள் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். தடை தாமத நிலை கடகராசி அன்பர்களுக்கு நீங்குகிறது.
இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மன கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.